சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி எப்பொழுதுமே ஒரு கெத்தா, ஒரு ஸ்பீடா, ஒரு சுறுசுறுப்பா, இவன் ரஃப்டா, இவன் டஃப்டா, இவன் பயத்துக்கே பயம் காமிக்கிறவன்டா, இவன் ஆள வந்தான், இவன் ஆள பறந்தான், இவன் இருக்கிற இடம் எல்லாம் எப்பொழுதுமே சுறுசுறுப்பா, பரபரப்பா, ரொம்பவும் எனர்ஜெட்டிக்கா, பலரை ஒரு ஊக்குவிக்கக்கூடியவனா, ஒரு மோட்டிவேஷன் செய்யக்கூடியவனா, எந்த இடத்தையுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்கள் 2ஆம் இடத்துல ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம், செவ்வாய் சேர்க்கை, மகா தன யோகம். இந்த யோகத்துக்கு பேரே மகான்னு பெருசு. மகான என் ஃப்ரெண்டு மகான்னு நினச்சிக்க கூடாது. தனம்ன வருமானம். அப்போ மகா தனம் யோகம் இது சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இவர்களுக்கு பெறுகிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிம்ம ராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் எங்கெல்லாம் சுருண்டு போனார்களோ, எங்கெல்லாம் தோத்து போனார்களோ, எங்கெல்லாம் அவமானப்பட்டார்களோ, அங்கெல்லாம் ஆவணி மாதத்தில் சிம்மத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றி கொடி நாட்டுவார்கள். கொடி பறக்கும், எங்களது கொடி பறக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் இப்பொழுது ஆவணி மாதத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் பெரிதாக எதுவும் பண்ண முடியாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆவணி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. கிரக நிலைகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் தொடக்கத்தில் குரு சுக்கிரன் கூட்டணி என்பது மிதுன ராசியில் இருக்கிறது. 23 ஆகஸ்ட் சுக்கிரன் என்ற கிரகம் கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு 26 ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் கடகராசியில் இருந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த மாதத்துக்கே சிம்ம மாதம் என்று பெயர். இதன் காரணம் சூரியன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு 12 செப்டம்பர் கன்னிராசியில் புதன் என்பவர் ஆட்சி, உச்சம், மூல திரிகோண பலம் பெறுவதுடன் செவ்வாயுடன் கூட்டணியில் அமர்வதுமாக சனியின் பார்வையை பெறுவதுமாக இருக்கிறார். இதையும் தவிர மாதத்தின் கடைசியில் 15th செப்டம்பர் செவ்வாய் என்ற கிரகம் துளாராசியில் அமர்ந்து சமசப்தம பார்வையாக மேஷத்தை தனது சொந்த மனையை பார்க்கிறார். மாதத்தின் கடைசி நாள் சுக்கிரன் என்ற கிரகம் 16th செப்டம்பர் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடன் கன்ஜக்ஷன் சேர்க்கையாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே வக்ர சனி என்பவர் மீனத்தில் இருக்கிறார் என்பதுதான் இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள். முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு ஆவணி மாதத்துக்குண்டான சிறப்புகளை காண்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா சார் எங்களுக்கு அஷ்டம சனி, இதுக்கு முன்னாடி கண்ட சனி எங்களை மொத்தமாக பிரித்து மேய்ஞ்சிருச்சு சார் இந்த சாட்டான்கிற கிரகம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு முதல் குட் நியூஸ் என்ன அப்படின்னா, சாட்டான் அண்டர் ரெட்ராகிரஷன், சனி வக்ரம். அப்போது உங்களுக்கு அந்த அஷ்டம சனியோடைய எஃபெக்ட் இல்லை. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ராசியாதிபதி சூரியன் இந்த மாதம் முழுவதுமே சொந்த வீட்டில் ஆட்சி. இப்போ சூரியனோட கேது சேர்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இங்கு சூரியனுக்கு பலம் அதிகம். ஏன்னா சூரியன் தான் சொந்த வீட்டில் இருக்குது. அப்போது கேது சூரியனை பெரிய அளவில் பாதிக்காது. இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி எப்பொழுதுமே ஒரு கெத்தா, ஒரு ஸ்பீடா, ஒரு சுறுசுறுப்பா, இவன் ரஃப்டா, இவன் டஃப்டா, இவன் பயத்துக்கே பயம் காமிக்கிறவன்டா, இவன் ஆள வந்தான், இவன் ஆள பறந்தான், இவன் இருக்கிற இடம் எல்லாம் எப்பொழுதுமே சுறுசுறுப்பா, பரபரப்பா, ரொம்பவும் எனர்ஜெட்டிக்கா, பலரை ஒரு ஊக்குவிக்கக்கூடியவனா, ஒரு மோட்டிவேஷன் செய்யக்கூடியவனா, எந்த இடத்தையுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்கள்
இத்தனை நாள் காலில் போட்டு மிதிக்கப்பட்ட ஒரு பூச்சி மாதிரி தான் இருந்தார்கள்னு சொல்வது தான் உண்மை. ஆனால் திரும்பவும் அதே கட்ஸு, அதே பாசிட்டிவிட்டி, அதே ரேடியன்ஸு, அதே ஒளிவட்டம், அதே தேஜஸ்ஸு வந்து இறங்கி நடந்தாலே சம்பவம்னெல்லாம் ஏதோ ஒரு படத்துலலாம் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ராஜ கம்பீரத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லுவது 100க்கு 200%. ஏன்னா இவர்களுக்கு சூரியன் வந்து ராசியில் ஆட்சி, அப்போது எல்லா இடத்துலையும் நான் வச்சது தான் சட்டம்ங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதுவும் இல்லாமல் புதன், புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் ராசியில் வந்து அமர்கிறார். பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். அதையும் எப்படின்னா ஒரு அதிகார தோரணையில் ஒரு கம்பீரமாக வெளிப்படுத்துவார்கள். பிறகு இவர்களுக்கு 2-11 அதிபதி புதன் 2ஆம் இடத்துல ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், செவ்வாய் சேர்க்கை, மகா தன யோகம். இந்த யோகத்துக்கு பேரே மகான்னு பெருசு. மகான்னா என் ஃப்ரெண்டு மகான்னு நினச்சிக்க கூடாது. தனம்ன வருமானம். அப்போ மகா தனம் யோகம் இது சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இவர்களுக்கு பெறுகிறது. இந்த பக்கம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு, முதலில் சுக்கிரன் 10க்குரியவன் 11, பிறகு சுக்கிரன் 12ஆம் வீட்டுக்கு வந்தாலும் அயன சயன போஜனஸ்தானத்தில் சுக்கிரனுக்கு கெடுதல் கிடையாது, நெகட்டிவ் தோஷம் கிடையாது. நிறைய ஒரு லக்ஸரியான விஷயங்கள், ஃபேண்டசியான விஷயங்கள். அவருக்கு எது லக்ஸரின்னு நினைக்கிறாரு, ஒருவேளை அது நல்ல ஃபுட்டாக இருக்கலாம், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறதா இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், காதலன் காதலியுடன் நேரம் செலவு செய்வதையோ உல்லாசமாக இருப்பதையே கூட அவர் லக்ஸரியாக நினைக்கலாம். இந்த லக்ஸரி என்று அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அவை அனைத்துமே அவர்களுக்கு சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஏற்படும். மாதத்தின் கடைசியில் இவர்களுக்கு ராசியில் சுக்கிரன், 11ஆம் இடத்துல இருக்கிற குரு தான் இவர்களை தாங்கி பிடிக்கிறது. இந்த குரு என்ன பண்ணுதுன்னா 3ஆம் இடத்தை பார்க்குது, 5ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்தை பார்க்குது. இந்த குருங்கிறவர் மட்டும் 7ஆம் இடத்தை பார்க்காமல் இருந்தால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இவரை தாறுமாறாக வண்டி ஓட்ட வைத்து விடுவார். தாறுமாறா அப்படின்னா 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரம், திருமணம். அப்போது 7ஆம் இடத்துல இந்த ராகு சனியோடைய வீட்டில் இருக்கிறாரு, தனது சொந்த நட்சத்திரத்தில் வேற இருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுவாருன்னே சொல்ல முடியாத பழக்க வழக்கங்கள், இது ஒரு அந்நிய மொழிகளில் இருக்கக்கூடிய, அந்நிய நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுடைய தொடர்பு, அதன் மூலம் சிக்கல், சட்ட சிக்கல், வெளியில் சொல்ல முடியாத சில பழக்க வழக்கங்கள், ரகசியமான பழக்கங்களை எல்லாம் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஏற்படுத்துவார். இப்போ அவரை குரு பார்த்ததுனால அவருடைய எல்லா நெகட்டிவையும் சுருட்டி போட்டு ஒரு நல்ல பையனாக அவர் அங்கே 7ஆம் வீட்டில் உட்காந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தின் விதி. அஷ்டமத்தில் சாட்டர்ன் ரெட்ராகிரஷன் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை. அப்போது புத்தியில் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே தோன்றக்கூடிய அமைப்பு. இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆதாயம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆதாயம். ஒரு இடத்த விற்று ஒரு இடம் வாங்கணுன்னாலும், அதுக்கு ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணுன்னாலும், அதுக்கு ஒரு புது பொலிவு கொடுக்கணுன்னாலும், செவ்வாய் இவர்களுக்கு 3ஆம் வீட்டில் சொந்த வீட்டை பார்க்கும்போது குரு மங்கள யோகமாக வருவது அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிம்ம ராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் எங்கெல்லாம் சுருண்டு போனார்களோ, எங்கெல்லாம் தோத்து போனார்களோ, எங்கெல்லாம் அவமானப்பட்டார்களோ, அங்கெல்லாம் ஆவணி மாதத்தில் சிம்மத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றி கொடி நாட்டுவார்கள். கொடி பறக்கும், எங்களது கொடி பறக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதனை மட்டும் நீங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உணரலாம். தேடி பார்த்து ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கூட இதில் எதுவுமே எனக்கு கிடைக்கல. 12ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரனை மட்டும் நம்ம தோஷமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ராசியில் கேதுவை கூட இங்கே நெகட்டிவாக எடுக்க முடியாது. ஏன்னா சூரியனுக்குத்தான் இங்கு பலம் அதிகமாக வருகிறது.
கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அடுத்த காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் லெவலுக்கு பயணிக்க வைக்குங்கிறது தான் உண்மை. ஆவணி மாதத்தினுடைய சிறப்புகளை இப்பொழுது காண்போம். எல்லா மாதங்கள்லையும் ஆவணி மாதத்துக்கு உண்டான தனி சிறப்பு. சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டில் இருக்கிறது. ஒளி தத்துவத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதத்தில்தான் விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் எல்லா பக்கமும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ரிஷப பஞ்சமி மகாலட்சுமி விரதம் இந்த ஆவணி மாதத்தில் தான் இடம்பெறுகிறது. ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த நாளில் நிறைய விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும். அதுவும் இந்த மூலத்தில் தனுராசிகள் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் ராசிக்கு குருவின் பார்வையும் விழும். அப்போது இதை நீங்கள் குருச்சந்திர யோகமாகவும் கஜகேசரி யோகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆவணி மூலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை நாம் துவக்கலாம். வாமன ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு பண்டிகை இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது. அது பார்த்தோம்னா நிறைய இந்த விவாகங்கள், சுப முகூர்த்தங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பிரமாதமான நாள். இதையும் தவிர நிறைய கிரக பிரவேசங்கள், பூமி பூஜை எல்லாம் இந்த நாளில் செய்யலாம். இதே ஆவணி மாதத்தில் தான் திருவோண நட்சத்திரம் வரும்பொழுது இந்த ஓணப்பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. இதையும் தவிர நடராஜர் அபிஷேகம், அதாவது நாம் ஒரு தடவை இந்த நடராஜர் அபிஷேகத்தை பார்த்தோமே என்றால் அடுத்த வருடம் ஆவணி மாதம் வரும் வரை நமக்கு அன்னம், அதாவது இந்த சாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள், இடர்பாடுகள், இடையூறுகள் வராது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. கௌரி விரதம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆவணி மாதத்தில் மாலையபட்சம் அப்படிங்கிறது தொடங்குகிறது. அப்போது பித்ருக்களுக்கு பூஜைகள் செய்வது இதெல்லாம் இந்த மாலையபட்சத்தில் வருகிறது. இதில் மகாபரணி, மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சுப தினங்கள் வருகிறது. இந்த நாட்களில் நம்ம அந்த பித்ரு பூஜைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். 27th ஆகஸ்ட் விநாயகர் சதுர்த்தி, 5th செப்டம்பர் இந்த திருவோண பண்டிகை எல்லா பக்கமும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட ரீதியாக விளக்கங்கள் கொடுப்பது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மைய நோக்கம். இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நிறைய ஜோதிட தகவல்கள் இப்பொழுது நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அடுத்து சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறது. அடுத்து சுக்கிரன் நீசம் பெறப்போகிறது. நீசம் பெற்ற சுக்கிரனுக்கு சனி பார்வை என்பது ஏற்பட போகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.